தாத்தா, இனி அவங்க என்ன பண்ணாலும் எங்களுக்கு கவலை இல்லை. நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எல்லாத்தையும் முறியடிப்போம் என்றான் உறுதியாக. அன்று இரவு அந்த மாளிகையில் மீண்டும் ஒரு நிம்மதியான மௌனம் நிலவியது. ஆகாஷ் பால்கனியில் நின்று கொண்டிருந்தான். தாமரை பின்னால் இருந்து வந்து அவனை கட்டி கொண்டவள், இப்பவாது முழுசா திருப்தியா இருக்கீங்களா ஆகாஷ் என்று கேட்க, இல்ல தாமரை, இன்னும் ஒரு திருப்தி பாக்கி இருக்குதுடி என்று அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் அவளை தூக்கி கொண்டு அறைக்குள் செல்ல, அந்த வெற்றி விழா அவர்களின் தனிமைகள் இன்னும் ரம்யமாக தொடர்ந்தது. ஆகாஷின் அலுவலகத்தில் அன்று காலை முதலே ஒருவித பரபரப்பு தொற்றிக் கொண்டிருந்தது. சஞ்சயின் துரோகத்திற்கு பிறகு அந்த பொறுப்புக்கு மிகவும் நம்பிக்கையான மற்றும் திறமையான ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் ஆகாஷிற்கு இருந்தது. புதிய PA பதவிக்கான நேர்காணல் அன்று காலை நடப்பதாக ஏற்கனவே முடிவாகி இருந்தது. வீட்டில் தாமரை பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தாள். ஆகாஷ், உங்களுக்கு இன்னைக்கு முக்கியமான இன்டர்வியூ இருக்குல்ல, நீங்க கிளம்புங்க. நான் தாத்தாவுக்கு மாத்திரை கொடுத்துட்டு சமையல் வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு பின்னாடியே வர்றேன் என்றாள். சரி தாமரை, சீக்கிரம் வந்துரு, நீ இல்லாம எனக்கு ஒரு வேலையும் ஓடாது என்று அவளது கன்னத்தை செல்லமாக தட்டிவிட்டு ஆகாஷ் அலுவலகத்திற்கு புறப்பட்டான். அலுவலகத்தில் மதியம் 12 மணி அளவில் ஆகாஷ் தனது கேபினில் அமர்ந்து சில கோப்புகளை பார்த்து கொண்டிருக்கும் போது மேனேஜர் உள்ளே வந்தார். பாஸ், இன்டர்வியூக்கு வந்தவங்கல்ல ஒரு 3 பேரை நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பசங்க, ஒரு பொண்ணு. 3 பேருமே நல்லா தான் இருக்காங்க. ஆனா யாரு பெஸ்ட்னு நீங்க ஒரு வாட்டி பேசிட்டு முடிவு பண்ணிடுங்க என்றார். சரி, அவங்கள அனுப்புங்க என்றதும் நேர்காணல் தொடங்கியது. முதலில் வந்த 2 ஆண்களும் நல்ல அனுபவம் உள்ளவர்களாக தெரிந்தாலும் அவர்கள் கேட்ட சம்பளமும் அவர்களின் உடல் மொழியும் ஆகாஷிற்கு முழு திருப்தியை தரவில்லை. கடைசியாக அந்த பெண் உள்ளே வந்தாள். அவள் பெயர் மோகனா. மிக எளிமையான சுடிதார், கலைந்த முகம், ஆனால் கண்களில் ஒரு விதமான ஏக்கம் தெரிந்தது. ஆகாஷ் அவளிடம் பேச தொடங்கினான். அவள் தனது குடும்ப சூழலை பற்றி பேசும்போது குரல் தழுதழுத்தது. சார், எங்க வீட்டுல நான் ஒருத்தி தான் சம்பாதிக்கணும். அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை. இந்த வேலை கிடைச்சா என் குடும்பமே தப்பிக்கும். நான் ரொம்ப சின்சியரா வேலை பார்ப்பேன் சார் என்று பாவமாக சொன்னாள். ஆகாஷ் சிறிது நேரம் யோசித்தவன், சஞ்சய் போன்ற விவரமானவர்களே துரோகம் செய்யும் போது இப்படி ஒரு கஷ்டப்படும் குடும்பத்தை சேர்ந்த பெண்ணிற்கு வாய்ப்பு கொடுத்தால் அவள் அந்த வேலையின் அருமை தெரிந்து உண்மையாக இருப்பாள் என்று அவனது மனதிற்கு தோன்றியது. சரி மோகனா, உங்களை நான் செலக்ட் பண்றேன். நாளையிலிருந்து நீங்களே ஜாயின் பண்ணலாம் என்றான் ஆகாஷ் கனிவுடன். அப்பொழுதுதான் தாமரை அலுவலகத்திற்குள் நுழைந்தாள். வாசலில் இருந்த ஊழியர்களுக்கு புன்னகைத்து விட்டு ஆகாஷின் கேபின் கதவை மெதுவாக திறக்க, உள்ளே ஆகாஷ் ஒரு இளம் பெண்ணுடன் அமர்ந்து மிக தீவிரமாக பேசிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் அவளுக்குள் ஒரு நொடி மின்னல் வெட்டியது போல இருந்தது. என்ன இது, என் புருஷன் ஒரு பொண்ணு கூட உட்காந்து இவ்வளோ அக்கறையா பேசிட்டு இருக்காரே என்று ஒரு நிமிடம் அவளது ரத்தம் பொறாமையில் கொதித்தது. அதில் முகத்தை சுருக்கி கொண்டு உள்ளே வந்தாள். ஆகாஷ் அவளை பார்த்ததும் புன்னகைத்தவன், வா தாமரை, இப்பதான் வரியா? கரெக்டான டைமிங்ல தான் வந்திருக்க என்றதும் தாமரை கைகளை கட்டிக்கொண்டு அந்த பெண்ணை ஒரு தீர்க்கமான பார்வை பார்த்துவிட்டு, ஆமா ஆகாஷ், இப்பதான் வரேன். ஆமா, யார் இந்த பொண்ணு? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்று குரலில் ஒரு விதமான அதிகாரத்தை தொனித்தாள். ஆகாஷ் நிலைமையை புரிந்து கொண்டு, தாமரை, இவங்கதான் மோகனா, PA செலக்ஷனுக்காக வந்தாங்க. இப்பதான் அவங்கள இன்டர்வியூ எடுத்து செலக்ட் பண்ணியிருக்கேன் என்று சொல்லிவிட்டு மோகனாவிடம் திரும்பியவன், சரி மோகனா, நீங்க போயிட்டு மேனேஜரை பாருங்க. அவரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாரு. பேசிக் சேலரி, ஒர்க் டைமிங் எல்லாமே அதுல இருக்கும். இப்ப நீங்க கிளம்பலாம் என்றதும் மோகனா எழுந்து நின்று, ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் மேடம் என்று சொல்லிவிட்டு வெளியேறினாள். அவள் வெளியே சென்றதுமே தாமரை தனது பார்வையை ஆகாஷ் பக்கம் திருப்பியவள், ஆகாஷ், உங்களுக்கு PA வேணும்னா எத்தனையோ ஜென்ஸ் இருக்காங்க, ஏன் ஒரு லேடியை செலக்ட் பண்ணீங்க என்று கேட்டாள். அவளின் இந்த கேள்வியில் ஆகாஷிற்கு சிரிப்பு வந்து விட்டது. அவளது முகத்தில் இருந்த அந்த பொசசிவ்னஸ் அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. என்ன தாமரை, உனக்கு இப்போ என் மேல பொறாம வந்துருச்சா? என் PAவா ஒரு பொண்ணா இருக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு என்று கிண்டலாக கேட்டான். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, ஆனா ஒரு பொண்ணு செலக்ட் பண்ணனதுக்கு வேலிடான ரீசன் மட்டும் நீங்க சொல்லுங்க என்று தாமரை விடாமல் கேட்டாள். ஆகாஷ் இருக்கையிலிருந்து எழுந்து அவள் அருகே வந்தவன், தாமரை, ஏற்கனவே ஒரு பையன் தான் என்னோட PAவா இருந்தான். அவன் என்ன பண்ணனாம்னு தான் நமக்கு தெரியும் இல்ல.
சரி, பொண்ணுங்களாவது கொஞ்சம் நேர்மையா வேலை பார்க்கறாங்களான்னு பாப்போம்னு தான் செலக்ட் பண்ணேன். இப்போதைக்கு இவ டெம்பரவரி தான். இவளோட கேரக்டர் ஒர்க்கு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் பர்மனன்ட் பண்ணலாமா வேணாமான்றதையே முடிவு பண்ணுவேன். அப்படி ஒன்னும் உன் புருஷன் உன்னை விட்டுட்டு வேற எந்த பொண்ணு பின்னாடியும் போயிட மாட்டான். நீ கவலைப்படாதடி என் செல்லம் என்று சொல்லி அவளை தன் பக்கம் இழுத்து இறுக்கமாக அணைத்து கொண்டு அவள் கன்னத்தில் ஒரு முத்தமிட்டான். தாமரை அவனை பிடித்து தள்ளிவிட்டவள், ஆமா, அப்படியே இந்த சிடுமூச்சு கிட்ட வந்து எல்லாரும் கியூல நிக்கிறாங்க பாருங்க, என்னை தவிர உங்க கூட வேற யாரால குப்பை கொட்ட முடியும் என்று செல்லமாக சீறியவள், போங்க போய் ஆகிற வேலையை பாருங்க, வந்துட்டார் காலையிலேயே கட்டி பிடிக்கிறதுக்கு என்று கூறிவிட்டு அவளது இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டாள். ஆகாஷ் தனது நாற்காலிக்கு சென்றபடியே புலம்பினான். ஹட பாவமே, பொண்டாட்டிங்கன்னாவே இப்படித்தான் இருப்பாங்க போல இருக்கே. இவங்க நில்லுன்னா நான் நிக்கணும், உக்காரனா நான் உக்காரணும் போல என்று அவன் கிசுகிசுத்தது தாமரையின் காதில் விழ அவள் கையில் இருந்த பேப்பரை சுருட்டி அவன் மீது எரிவது போல காட்டினாள். பின்பு இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்துக் கொள்ள அலுவலகத்தின் இறுக்கமான சூழல் அந்த சின்ன சண்டையில் கலகலப்பாக மாறியது. ஆனால் மோகனாவின் வருகை அவர்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பத்தை உண்டாக்கப் போகிறது என்பதை அந்த நிமிடம் அவர்கள் அறியவில்லை. அடுத்த நாள் காலை ஆகாஷ் அலுவலகத்திற்கு உற்சாகமாக கிளம்பினான். ஒரு புதிய பிஏ வந்திருப்பதால் தேங்கி கிடக்கும் வேலைகளை சீக்கிரம் முடித்துவிடலாம் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. மோகனா சரியாக 9 மணிக்கு அலுவலகத்தில் இருந்தாள். நேற்று பார்த்த அதே பாவம் கலந்த முகம், ஆனால் இன்று வேலைக்கு வந்திருப்பதால் ஒரு சிறிய புன்னகையை சூடிக்கொண்டிருந்தாள். ஆகாஷ் உள்ளே நுழைந்ததும் எழுந்து நின்று, குட் மார்னிங் சார் என்றால் மிகவும் அடக்கமாக. குட் மார்னிங் மோகனா, உங்க சீட் இதுதான். சஞ்சய் இருந்தப்போ சில ஃபைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் குளறுபடியா இருந்துச்சு, அதையெல்லாம் முதல்ல ஆர்டர் பண்ணுங்க. அப்புறம் இன்னைக்கு வரவேண்டிய இமெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுங்க என்று அவளிடம் வேலைகளை சொன்னான் ஆகாஷ். மோகனாவும் மிகவும் திறமையாக அவள் வேலையை தொடங்கினாள். ஆகாஷ் எதிர்பார்த்ததை விட அவள் வேகமாகவே இருந்தாள். யாரிடனும் தேவையில்லாமல் பேசவில்லை, தன் வேலையில் மட்டுமே குறியாக இருந்தாள். இடையில் ஆகாஷிற்கு தண்ணீர் வேண்டுமோ காஃபி வேண்டுமா என்று மிக கண்ணியமாக கேட்டுக்கொண்டாள். மதியம் 1 மணிக்கு தாமரை வழக்கம் போல மதிய உணவை எடுத்துக்கொண்டு அலுவலகத்திற்கு வந்தாள். கேபினுக்குள் நுழையும் பொழுது மோகனா மிக தீவிரமாக சிஸ்டத்தில் டைப் செய்து கொண்டிருப்பதை பார்த்தாள். தாமரையை கண்டதும் மோகனா எழுந்து நின்று, வாங்க மேடம், வணக்கம் என்று சொல்லி ஒரு ஓரமாய் ஒதுங்கி நின்றாள். தாமரை அவளை மேலிருந்து கீழ்வரை ஒருமுறை கவனித்தவள், சாப்பிட்டீங்களா மோகனா என்று கேட்டதும், இன்னும் இல்ல மேடம், சார் கொடுத்த ஃபைல்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் சாப்பிடலாம்னு இருந்தேன் என்றால் மோகனா தாழ்மையாக. வேலை எப்பவும் இருக்கும் மோகனா, முதல்ல போய் சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு தாமரை ஆகாஷின் அருகே சென்றாள். ஆகாஷ் சிரித்துக்கொண்டே, என்ன தாமரை, உன் பார்வையிலிருந்து இவ தப்பிக்கவே முடியாது போல இருக்கே. ஆனா ஒன்னு சொல்லணும், பொண்ணுங்க வேலையில ரொம்ப சின்சியர்னு இவ நிரூபிச்சிட்டா. இன்னைக்கு மத்தியானம் நடக்க வேண்டிய முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா லிஸ்ட் பண்ணி கொடுத்திருக்கா என்று பாராட்டினான். தாமரை உணவை பரிமாறிக்கொண்டே, ரொம்ப சந்தோஷம் ஆகாஷ், ஆனா புதுசா ஒருத்தவங்க வந்துரும்போது அவங்க கிட்ட வேலை வாங்கறதோட நிறுத்திக்கணும். ரொம்ப புகழ்ந்தீங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு தலைக்கணம் ஏறிடும் என்று மெல்லிய குரலில் சொன்னாள். ஆகாஷ் சத்தமாக சிரித்தவன், மறுபடியுமா தாமரை, நீ இன்னைக்கு அவ கூட உட்காந்து சாப்பிடு, அப்பதான் உனக்கு அவளை பத்தி ஒரு ஐடியா கிடைக்கும் என்றான். தாமரையும் வேண்டா விருப்பாக மோகனாவை அழைத்து தன்னோடு அமர வைத்தவள், மோகனா இந்தாங்க, வீட்டுல செஞ்ச சாப்பாடு தான், சாப்பிடுங்க என்று பரிமாறினாள். மோகனாவும் சாப்பிட்டு கொண்டே பேச தொடங்கினாள். மேடம், நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. சார் உங்களை எவ்வளோ நேசிக்கிறாருன்னு நேத்துல இருந்தே நான் கவனிச்சிட்டு இருக்கேன். எங்க வீட்டுல கூட ஒரு அண்ணன் இருந்தாரு, அவரும் இப்படித்தான் அண்ணி மேல உசுரா இருப்பாரு. ஆனா விதி அவங்கள விபத்துல பிரிச்சிடுச்சு என்று சொல்லி கண் கலங்கினாள். அந்த கதையை கேட்டதும் தாமரையின் மனமே கொஞ்சம் இலகியது. பாவம், கஷ்டப்படுற பொண்ணுதான் போல தெரியுது, நாம தான் வீணா சந்தேகப்படுறோமோ என்று தாமரைக்கு ஒரு கணம் தோன்றியது. பிறகு மாலை 5 மணிக்கு அலுவலகம் முடியும் நேரம். ஆகாஷ் சில முக்கிய கோப்புகளை தாமரையிடம் கொடுத்து, தாமரை இதையெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு லாக்கர்ல வை என்றான். அப்பொழுது மோகனா அங்கே வந்து, சார் இந்த ஒரு பேப்பர்ல மட்டும் நீங்க சைன் பண்ணணும்,
அவசரமா ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்பணும் என்று ஒரு காகிதத்தை நீட்டினாள். ஆகாஷ் அதை படிக்காமல் கையெழுத்திட போனான். தாமரை சட்டென்று அவனது கையை பிடித்தவள், இருங்க ஆகாஷ், என்னன்னு படிச்சு பார்த்துட்டு போடுங்க என்றதும் மோகனா உடனே பயந்தவள் போல நடித்தாள். ஐயோ மேடம், இது வெறும் ஸ்டேஷனரி ஆர்டர் தான். சாருக்கு துரோகம் பண்ணணும்னு எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. சஞ்சய் சார் அப்படி பண்ணதுனால நீங்க என்ன இப்படி சந்தேகப்படுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம் என்று விசும்பி அழத் தொடங்கினாள். அதை பார்த்த ஆகாஷிற்கு தர்ம சங்கடமாகி போனது. தாமரை, என்ன இது? அந்த பொண்ணு இப்பதான் புதுசா வந்திருக்கா. நீ இப்படி செஞ்சா அவ எப்படி நிம்மதியா வேலை பாப்பா? மோகனா, நீ அழுவாத, அவ சும்மாதான் கேட்டா என்று ஆகாஷ் மோகனாவை சமாதானப்படுத்தினான். தாமரைக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. நான் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? ஆகாஷ் இப்படி பேசுறாரு என்று அவளுக்கு தோன்றியது. ஆனால் மோகனா தலையை குனிந்து கொண்டு வெளியே செல்லும் போது அவளது இதழோரம் ஒரு மிக மெல்லிய குரூரமான புன்னகை வந்து மறைந்ததை தாமரை கவனிக்கவில்லை. மோகனாவுக்கும் ஆகாஷுக்கும் இடையே ஒரு சிறிய மனஸ்தாபத்தை தனது முதல் நாளிலேயே அவள் விதைத்து விட்டாள். ஆகாஷும் தாமரையும் அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு திரும்பும் கார் பயணம் மிகவும் மௌனமாக இருந்தது. ஆகாஷ் அமைதியாக காரை செலுத்திக் கொண்டிருந்தாலும் அவன் மனம் மோகனா அழுத அந்த தருணத்தையே நினைத்து கொண்டிருந்தது. தாமரை ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாலும் அவளது ஆழ்மனதில் ஆகாஷ் தன்னை அந்த புது பெண்ணின் முன்னால் கடிந்து கொண்டது ஒரு முள்ளாக குத்தி கொண்டிருந்தது. வீடு வந்ததும் ஆகாஷ் காரை நிறுத்திவிட்டு, தாமரை, இன்னைக்கு நீ மோகனா கிட்ட அப்படி நடந்திருக்க வேண்டாம். அவ இப்பதான் வேலைக்கு வந்திருக்கா, அதுவும் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம்னு அவளை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நீ அவளை ஒரு திருடி மாதிரி பார்த்தது அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் என்று நிதானமாக தொடங்கினான். தாமரை காரில் இருந்து இறங்கி அவன் முன்னால் வந்து நின்றவள், ஆகாஷ், ஃபர்ஸ்ட் நான் அவளை திருடின்னு சொல்லவே இல்லை. ஆனா கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி படிச்சு பார்க்க சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க ஏற்கனவே சஞ்சய் விஷயத்துல அடிபட்டிருக்கீங்க. அதனால தான் நான் உங்களை ஜாக்கிரதையா இருக்க சொன்னேன். அதுக்காக என்ன புது ஆள் முன்னாடி அப்படி பேசியிருக்க வேண்டாம் என்று வருத்தத்துடன் சொன்னாள். நான் உன்னை திட்டல தாமரை, புரிய வைக்கிறேன். எல்லாத்தையும் சந்தேக கண்ணோட பார்த்தா யாராலையும் நிம்மதியா வேலை செய்ய முடியாது. அவளை பார்த்தா எனக்கு அப்படி தெரியல என்று சொல்லிவிட்டு ஆகாஷ் உள்ளே சென்று விட்டான். அன்று இரவு உணவின் போது கூட இருவருக்கும் இடையே அந்த பழைய நெருக்கம் இல்லை. தாத்தா இவர்கள் இருவரையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தார். என்ன ஆகாஷ், முகம் ஒரு மாதிரியா இருக்கு? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டதும் ஆகாஷ் ஒன்றுமில்லை என்று தலையாட்டி விட்டு சாப்பிட்டு முடித்து தன் அறைக்கு கிளம்பினான். மறுநாள் காலை அலுவலகத்தில் மோகனா இன்னும் அடக்கமாகவே இருந்தாள். ஆகாஷ் உள்ளே வந்ததும், சார், நேத்து மேடம் என் மேல கோவப்பட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வேணா வேலை விட்டு நின்னுட்டுமா என்று பாவமாக கேட்டாள். ஆகாஷ் பதறி போய், அதெல்லாம் ஒண்ணுமில்ல மோகனா, தாமரையும் அப்படிப்பட்டவ இல்ல. அவளுக்கு கம்பெனி மேல அக்கறை அதிகம், அதனால அப்படி சொன்னான். நீ கவலைப்படாம வேலையை பாரு என்று சமாதானப்படுத்தினான். அந்த சமயம் தாமரை உள்ளே வந்தவள் மோகனா ஆகாஷின் டேபிளுக்கு மிக அருகில் நின்று பேசிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் அவளுக்குள் மீண்டும் ஒரு பொறி தட்டியது. மோகனா தாமரையை பார்த்ததும் சட்டென்று தள்ளி நின்று, வணக்கம் மேடம், காஃபி எடுத்துட்டு வரவா என்று கேட்டாள். தாமரை பதில் சொல்லாமல் தன் இருக்கையில் சென்று அமர்ந்தாள். அன்று முழுவதும் மோகனா ஒரு விஷயத்தை கச்சிதமாக செய்தாள். ஆகாஷிற்கு தேவைப்படும் ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அவன் கேட்பதற்கு முன்பே செய்து கொடுத்தாள். இது ஆகாஷிற்கு அவள் மேல் இருந்த நம்பிக்கையை அதிகப்படுத்தியது. மதியம் ஒரு ஃபைலை தேடிக்கொண்டிருந்த ஆகாஷிடம், சார், நீங்க தேடுற ஃபைல் அன்னைக்கு சஞ்சய் சார் மாத்தி வச்சிருந்தாரு. நான் நேத்து நைட்டே அதை சரி பண்ணி இங்க வச்சிருக்கேன் என்று நீட்டினாள். ஆகாஷ் ஆச்சரியப்பட்டு, வெரி குட் மோகனா, ரொம்ப புத்திசாலித்தனமா வேலை செய்யற என்று பாராட்டினான். தாமரையும் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டே இருந்தாலே தவிர ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மோகனா ஒவ்வொரு முறையும் ஆகாஷை பார்த்து புன்னகைக்கும் போதும் அவனது பாராட்டை பெறும் போதும் தாமரையின் மனதில் ஒரு மெல்லிய பயம் கலந்த பொறாமை வளர்ந்து கொண்டே இருந்தது. இது வெறும் வேலைக்காரியின் விசுவாசமா அல்லது ஆகாஷை நெருங்குவதற்கான திட்டமா என்று அவளால் கணிக்க முடியவில்லை. அன்று மாலை அலுவலகம் முடியும் போது மோகனா ஆகாஷிடம் வந்தவள், சார், என் தம்பிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். எனக்கு சம்பளத்துல இருந்து ஒரு சின்ன அட்வான்ஸ் கிடைக்குமா? மேனேஜர் கிட்ட கேட்டேன், அவர் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்க சொன்னாரு என்றார்.
ஆகாஷ் யோசிக்காமல் செக் புக்கை எடுத்தான். தாமரை குறுக்கிட்டு, ஆகாஷ், இப்பதான் வேலைக்கு சேர்ந்து 2 நாள் ஆகுது, அதுக்குள்ள அட்வான்ஸா என்றாள். ஆகாஷ் தாமரையை பார்த்து, தாமரை, ஒரு 5000 ரூபா கொடுக்கறதுனால நம்ம கம்பெனி முழுகிடாது, அவ கஷ்டப்படுறா என்று சொல்லி செக்கில் கையெழுத்து போட்டு கொடுத்தான். மோகனா செக்கை வாங்கும் போது அவளது கைகள் ஆகாஷின் கைகளில் தற்செயலாக படுவது போல தொட்டு வாங்கினாள். தாமரைக்கு அது அப்பட்டமாக தெரிந்தது. ஆனால் ஆகாஷ் அதை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. மோகனா கிளம்பும் போது தாமரையை திரும்பி ஒரு பார்வை பார்த்தாள். அந்த பார்வையில், பாத்தியா, உன் புருஷன் நான் சொல்றதான் கேட்கிறான் என்ற ஒரு கர்வம் தெரிந்தது. தாமரை அன்றிரவும் உறங்கும் பொழுது ஆகாஷிடம் பேசவில்லை. ஆகாஷ் அவளை தொட முயன்ற போது கூட அவள் அவனிடமிருந்து விலகி படுத்து கொண்டாள். என்ன தாமரை, அந்த பொண்ணு விஷயத்துக்காகவா இன்னும் கோவமா இருக்க என்று கேட்டான் ஆகாஷ். தாமரை மௌனமாகவே இருந்தாள். அதே நேரம் மோகனா மெல்ல மெல்ல இந்த தம்பதிகளுக்கு இடையே ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவரை எழுப்ப தொடங்கிவிட்டாள். அவள் விசாலாட்சியின் ஆளா அல்லது சித்தார்த் வர்மாவின் ஆளா என்று இன்றும் ரகசியமாகவே இருந்தது. ஆனால் அவளது ஒவ்வொரு அடியும் மிக திட்டமிட்டப்பட்டதாக இருந்தது. மறுநாள் காலை விசாலாட்சியின் வீட்டிற்கு ஒரு பெண் ரகசியமாக சென்றாள். அந்த பெண் வேறு யாருமல்ல, மோகனாதான். விசாலாட்சி அவளிடம் ஒரு கவரை நீட்டி, மோகனா, நீ பண்ற வேலை எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. ஆகாஷுக்கும் அந்த தாமரைக்கும் இடையில விரிசல் விட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த தாமரை அந்த வீட்டை விட்டு வெளியேறணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய் என்றார் குரூரமாக. மோகனா அந்த பணத்தை வாங்கி கொண்டு, கவலைப்படாதீங்க மேடம், ஆகாஷ் சார் இப்போ என் பேச்ச நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் சில நாட்கள்ல நானே அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவேன் என்று சொல்லி சிரித்தாள். மறுநாள் காலை விழுந்த போது ஆகாஷின் மனதுக்குள் ஒருவித குற்ற உணர்வு இருந்தது. இரவு தாமரை தள்ளி படுத்து கொண்டதும் அவளது மௌனமும் அவனை சங்கடப்படுத்தியது. குளித்துவிட்டு வந்தவன் கண்ணாடி முன்னால் நின்று தலைவாரி கொண்டிருந்த தாமரையின் பின்னால் சென்று நின்று அவளது தோள்களை மென்மையாக தொட்டு, தாமரை, இன்னைக்கு நம்ம 2 பேரும் வெளியே போய் எங்கேயாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாமா? மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல என்று அவன் அன்போடு கேட்க, தாமரை பதிலுக்கு திரும்பாமல் கண்ணாடியிலேயே அவனது பிம்பத்தை பார்த்தவள், இன்னைக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கும்ல ஆகாஷ், அப்புறம் அந்த புது பிஏ வேற, நீங்க இல்லைன்னா திணறுவாங்களே, நாம நேரம் ஆபீஸ்க்கே போயிடலாம் என்று சற்றே கிண்டலும் வருத்தமும் கலந்த குரலில் சொன்னாள். ஆகாஷ் அவளது கையை பிடித்து தன் பக்கம் திருப்பியவன், தாமரை, எதுக்கு இப்ப இப்படி பேசுற? அவ ஒரு வேலைக்காரி, அவ்வளோதான். அவளுக்காக நாம எதுக்கு சண்டை போட்டுக்கணும்? வா போலாம் என்று வற்புறுத்தி அவளை அழைத்து சென்றான். அவர்கள் அலுவலகம் சென்ற போது மோகனா ஏற்கனவே ஆகாஷின் கேபினுக்குள் தான் இருந்தாள். ஆகாஷின் மேஜை மீது ஒரு சிறிய பூஜாடியில் மல்லிகை பூக்கள் நிரப்பி வைக்கப்பட்டிருந்தன. அந்த மனம் அறை முழுவதும் பரவி இருந்தது. தாமரை உள்ளே நுழைந்ததும் அந்த மனத்தை நுகர்ந்து விட்டு அவளை சுருக்கென பார்த்தாள். சார், குட் மார்னிங். உங்களுக்கு மல்லிகைப்பூ மனம் ரொம்ப பிடிக்கும்னு மேனேஜர் சொன்னாரு, அதான் காலையிலேயே வாங்கிட்டு வந்து வச்சேன். அப்புறம் இன்னைக்கு அந்த ஜெர்மன் கிளையண்ட் வர்றாங்கல்ல, அவங்களுக்கான பிரசன்டேஷனை ரெடி பண்ணிட்டேன் என்று மிக விசுவாசமாக சொன்னாள் மோகனா. ஆகாஷ் அந்த பூக்களை பார்த்து விட்டு, தேங்க்ஸ் மோகனா, ரொம்ப நல்லா இருக்கு, நீ வேலையை பாரு என்றான். தாமரை தனது இருக்கையில் அமர்ந்தாள். மோகனா இன்று வேண்டுமென்றே ஆகாஷின் ஒவ்வொரு அசைவிற்கும் ஒத்தாசையாக இருந்தாள். ஆகாஷ் போன் பேசும்போது அவனுக்கு தேவையான டைரியை எடுத்து கொடுப்பது, அவன் தண்ணீர் குடிக்க நினைக்கும் போது கிளாஸை நீட்டுவது என ஒரு நொடி கூட அவனை விட்டு விலகவில்லை. திடீரென ஆகாஷின் சட்டையில் இருந்த ஒரு பட்டன் லேசாக தளர்ந்து தொங்கிக் கொண்டிருந்தது. அதை கவனித்த மோகனா, ஐயோ சார், பட்டன் கழல போகுது, இருங்க, என்கிட்ட ஊசி நூல் இருக்கு, நான் இப்பவே தச்சு விடுறேன் என்று சொல்லி ஊசி நூலை எடுத்துக்கொண்டு மிக நெருக்கமாக ஆகாஷ் அருகில் வந்தாள். தாமரைக்கு இதயம் படபடவென துடித்தது. மோகனா, அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் மீட்டிங் ரூமை செக் பண்ணுங்க என்று அதிகாரமாக கத்தியதும் மோகனா ஒரு நிமிடம் பயந்தது போல நடித்துவிட்டு, மன்னிச்சிருங்க மேடம், சாருக்கு ஒரு சின்ன உதவி செய்யலாம்னு தான் நினைச்சேன் என்று சொல்லி தலையை குனிந்து கொண்டு வெளியே சென்றாள். அவள் சென்றதும், தாமரை, என்ன இது, அவ உதவி பண்ணத்தானே வந்தா, இதுக்கு எதுக்கு இப்படி சத்தம் போடுற என்று ஆகாஷ் எரிச்சலோடு கேட்டான். உதவியா? அவ உங்ககிட்ட எவ்வளவு நெருக்கமா வரான்னு உங்களுக்கு தெரியலையா ஆகாஷ்? நீங்க என்ன அவ்வளோ அப்பாவியா? அவளோட பார்வையே சரியில்லை, அத கூட உங்களால புரிஞ்சுக்க முடியலையா?
என்று தாமரை ஆத்திரத்தில் வெடித்தாள். உனக்கு எல்லாரும் கெட்டவங்களாங்க தெரியுறாங்க தாமரை. அவ கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வந்திருக்கா. அவளுக்கு ஒரு வேலையும் கொடுத்திருக்கோம். அதுக்கு அவ காட்டுற விசுவாசத்தை நீ தப்பா பாக்குற. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல என்று ஆகாஷ் கத்த அந்த அறைக்குள் ஒரு பெரிய அமைதி நிலவியது. மதிய உணவு நேரத்தின் போது மோகனா மீண்டும் கேபினுக்குள் வந்தவள், சார், மேடம், நான் ஒரு சின்ன விசேஷத்துக்காக இன்னைக்கு மதியம் என் வீட்டுக்கு உங்களை அழைக்கலாம்னு இருக்கேன். என் தம்பிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஒரு 5 நிமிஷம் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார் என்று கெஞ்சும் குரலில் கேட்டாள். ஆகாஷ் தாமரையை பார்த்தான். தாமரை வர முடியாது என்று சொல்ல தயாரானாள். ஆனால் ஆகாஷ் முந்திக்கொண்டு, கண்டிப்பா வர்றோம் மோகனா. தாமரை, ஒரு சின்ன குழந்தையோட பிறந்த நாள், நாம போயிட்டு வரதுல என்ன இருக்கு, கிளம்பு என்றான். தாமரைக்கு செல்ல விருப்பமில்லை என்றாலும் ஆகாஷுடன் மீண்டும் சண்டை போட வேண்டாமே என்று கிளம்பினாள். அவர்கள் மோகனா சொன்ன முகவரிக்கு சென்றனர். அவளுடைய மிகவும் சிறிய நெருக்கடியான சந்துக்குள் இருந்த வீடு. அங்கே சென்றதும் மோகனாவின் அம்மா இவர்களை முகமலர்ச்சியாக வரவேற்றார். அங்கே அவர்களுக்கு ஒரு ஆச்சரியமும் காத்திருந்தது. அந்த சிறிய வீட்டின் சுவற்றில் ஒரு பெரிய புகைப்படமும் இருந்தது. அது ஆகாஷின் தந்தை மற்றும் தாத்தாவின் பழைய பிசினஸ் குரூப் போட்டோ. அதை பார்த்த ஆகாஷ் வியந்து போனான். என்ன மோகனா, எங்க குடும்ப போட்டோ இங்க இருக்கு என்றதும் மோகனாவின் அம்மா பேச தொடங்கினார். தம்பி, உங்க தாத்தா கிட்டதான் என் புருஷன் 20 வருஷமா டிரைவரா இருந்தாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு யாருமே உதவி செய்யல. இப்போ என் பொண்ணுக்கு வேலை கொடுத்து நீங்க தான் எங்களை காப்பாத்தி இருக்கீங்க என்று சொல்லி ஆகாஷின் கைகளை பிடித்து கொண்டார். அவர் கூறியதை கேட்ட ஆகாஷ் நெகிழ்ந்து போனான். பாத்தியா தாமரை, நாம தேடினாலும் கிடைக்காத உறவு இவங்க. நம்ம குடும்பத்துல வேலை செஞ்சவங்களோட பொண்ணுதான் மோகனா. இவளை போய் நீ சந்தேகப்படுறியே என்றான் ஆகாஷ் பெருமையாக. தாமரைக்கு தலை சுற்றியது. இவ்வளவு கச்சிதமாக ஒரு பின்னணியை தயார் செய்திருக்கிறாளே இவள் என்று அவளுக்கு புரிந்தது. அந்த போட்டோ உண்மையானதா அல்லது சித்தார்த் வர்மாவால் உருவாக்கப்பட்டதா என்ற சந்தேகம் தாமரைக்கு இன்னும் அதிகமாகவே வலுத்தது. ஆனால் ஆகாஷ் இப்பொழுது மோகனாவை தன் குடும்பத்து உறுப்பினராகவே பார்க்க தொடங்கிவிட்டான். அங்கிருந்து கிளம்பும் போது மோகனா தாமரையை பார்த்து ரகசியமாக கண் சிமிட்டினாள். இனி ஆகாஷ் ஏன் பக்கம்தான் என்பது போல இருந்தது அந்த செய்கை. அன்று இரவே விசாலாட்சிக்கு மோகனா போன் செய்தாள். அம்மா, போட்டோ பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆகாஷ் சார் இப்போ என்ன முழுசா நம்புறாரு. தாம இப்போ அந்த வீட்டுல ஒரு அந்நிய பெண் மாதிரி ஒதுங்க போயிட்டா. சீக்கிரம் அடுத்த கட்ட வேலையை நான் ஆரம்பிக்கிறேன் பாருங்க என்றாள். மறுபுறம் வீட்டில் தாமரை தன் அறையில் நிலாவை பார்த்தபடி பால்கனியில் நின்று கொண்டிருந்தாள். அவளது கண்கள் கலங்கி இருந்தன. ஆகாஷ், உங்க அன்பை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த மோகனா எவ்வளவு பெரிய சதி செஞ்சாலும் அவ முகத்தறிய நான் கிழிப்பேன் என்று சபதம் எடுத்தாள். ஆனால் அடுத்த நாள் அலுவலகத்தில் மோகனா ஒரு பெரிய குண்டை தூக்கி போட போகிறாள் என்பது தாமரைக்கு தெரியாது. அது ஆகாஷின் உயிருக்கே ஆபத்தாக முடியக்கூடிய ஒரு விஷயம். மறுநாள் காலை விழுந்த போது ஆகாஷின் மனதில் மோகனா மீதான அன்பு ஒரு கடமையாகவே மாறி போயிருந்தது. தன் தாத்தாவிடம் வேலை பார்த்தவரின் மகள் என்ற எண்ணம் அவனுக்கு அவள் மீது ஒரு தனிப்பட்ட அக்கறையை உண்டாக்கியது. ஆனால் தாமரைக்கு மட்டும் அந்த தாழ்வாரத்தில் வீசும் மல்லிகை பூ மனம் ஒரு எச்சரிக்கை மணியாகவே ஒலித்தது. அலுவலகத்திற்கு புறப்படும் முன் தாமரை தாத்தாவிடம் மெதுவாக பேசினாள். தாத்தா, உங்ககிட்ட முன்னாடி டிரைவரா வேலை பார்த்த ஒருத்தரோட பொண்ணுதான் மோகனான்னு அவ சொல்றா. உண்மையாவே அப்படி யாராவது இருந்தாங்களா என்று கேட்டாள். தாத்தா சிறிது நேரம் யோசித்து விட்டு, 30 வருஷமா எத்தனையோ பேர் வேலை பார்த்திருக்காங்கம்மா. ஆனா டிரைவர்னு பார்த்தா மாணிக்கம்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு ரொம்ப விசுவாசமானவர். ஆனா அவர் குடும்பம் என்னாச்சுன்னே தெரியல. ஏமா கேக்குற என்றார். தாமரை மேற்கொண்டு எதுவும் பேசாமல் ஆகாஷுடன் கிளம்பினாள். மாணிக்கம் என்ற அந்த பெயரை மட்டும் மனதிற்குள் குறித்து கொண்டாள். அலுவலகத்திற்குள் நுழைந்ததும் மோகனா எப்பொழுதும் போல சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தாள். இன்று ஒரு முக்கியமான ஃபைலை தயாரித்துக் கொண்டிருந்த ஆகாஷிடம் வந்து, சார், இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமா ஒரு முக்கியமான மேப் என்னோட பர்சனல் லேப்டாப்ல இருக்கு. அதுல சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன். ஒரு வாட்டி நீங்க செக் பண்றீங்களா என்று கேட்டாள். ஆகாஷ் அவளது இருக்கைக்கு சென்று குனிந்து அந்த லேப்டாப்பை பார்த்து கொண்டிருந்தான். மோகனா வேண்டுமென்றே அவன் மிக நெருக்கமாக இருக்கும்படி நின்று கொண்டு விளக்கினாள். தாமரை உள்ளே நுழைந்த போது ஆகாஷின் தோள் மீது மோகனாவின் கை லேசாக பட்டு கொண்டிருப்பதை பார்த்தாள். தாமரையின் ரத்தம் கொதித்தது. ஆனால் இன்று அவள் கத்தவில்லை.
அமைதியாக தன் இருக்கையில் அமர்ந்து ஒரு பேப்பரை எடுத்து ஏதோ எழுத தொடங்கினாள். சிறிது நேரம் கழித்து மோகனா வெளியே சென்றபோது தாமரை ஆகாஷின் அருகே சென்றவள், ஆகாஷ், இன்னைக்கு மதியம் ஒரு முக்கியமான பார்ட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அதுக்கு நீங்க இந்த சட்டையிலேயே போவீங்க? நான் உங்களுக்காக ஒரு புது சட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை போட்டுக்கோங்க என்று ஆசையாக சொன்னதும் ஆகாஷ் ஆச்சரியமாக கண்களை விரித்தவன், எப்போ வாங்கின தாமரை? தேங்க்ஸ் டி என்று சொல்லிவிட்டு உடனே அந்த சட்டையை மாற்றிக்கொண்டான். தாமரை வேண்டுமென்றே ஆகாஷின் பழைய சட்டையை தனது கைப்பையில் போட்டுக்கொண்டாள். அவளுக்கு மோகனா மேல் ஒரு சந்தேகம் இருந்தது. அதனால் மதியம் ஆகாஷ் ஒரு மீட்டிங்கில் பிஸியாக இருந்த போது தாமரை மெதுவாக மோகனாவின் மேஜை அருகே சென்றாள். மோகனா அந்நேரம் அங்கு இல்லை. தாமரை அவளது கைப்பையை சோதனையிட நினைக்க அப்பொழுது சரியாக மோகனா அங்கே வந்துவிட்டாள். என்ன மேடம், ஏதாவது தேடுறீங்களா என்று மோகனா நக்கலான சிரிப்போடு கேட்க தாமரை சற்றும் பதறாமல், இல்ல மோகனா, ஆகாஷோட ஒரு முக்கியமான பென்ட்ரைவ காணோம், அதான் இங்க இருக்குதான்னு பார்த்தேன் என்றாள். மோகனா தாமரைக்கு மிக அருகில் வந்து குரலை தாழ்த்தி பேசினாள். மேடம், நீங்க என்ன தேடுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆகாஷ் சார் இப்போ என்னோட பிடியில இருக்காரு. நீங்க எவ்வளவு தடுத்தாலும் இன்னைக்கு சாயங்காலம் அவரோட உயிருக்கு ஒரு சின்ன சோதனை காத்துக்கிட்டு இருக்கு. உங்களால முடிஞ்சா அவரை காப்பாத்திக்கோங்க என்று சவால் விடுவது போல சொல்லிவிட்டு சிரித்துக்கொண்டே நகர்ந்தாள். அதை கேட்டு தாமரை அதிர்ந்து போனவள், உயிருக்கு சோதனையா? இவ என்ன செய்ய போறா என்று பதறினாள். அன்று மாலை அவர்களின் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் நடக்கும் இடத்திற்கு ஆகாஷ் ஆய்வுக்கு செல்ல வேண்டியிருந்தது. அதனால் தாமரையும் அவனுடனே கிளம்பினாள். அந்த இடத்திற்கு சென்றபோது மோகனா ஏற்கனவே அங்கே வந்து சில ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தாள். உயரமான ஒரு தளத்தில் ஆகாஷ் நின்று கொண்டு இன்ஜினியர்களிடம் பேசிக் கொண்டிருந்தான். தாமரை கீழே நின்று அதை கவனித்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுது மேலிருந்து ஒரு பெரிய இரும்பு சங்கிலி மெல்ல தளர்வதை தாமரை கவனிக்க அது சரியாக ஆகாஷ் நிற்கும் இடத்திற்கு நேர்மேலாக இருந்தது. மோகனா தூரத்தில் நின்று கொண்டு ஒரு ரிமோட் போன்ற கருவியை கையில் வைத்திருப்பதை தாமரை பார்த்துவிட, ஆகாஷ் நகருங்க, அங்கிருந்து ஓடுங்க என்று தாமரை உரக்க கத்தினாள். ஆகாஷ் திரும்புவதற்குள் அந்த இரும்பு சக்கிலி அருந்து கீழே விழுந்தது. அனைவரும் அலறி ஓட, ஆனால் கடைசி நொடியில் தாமரை ஓடிச் சென்று ஆகாஷை பிடித்து தள்ளிவிட அந்த இரும்பு சங்கிலி ஆகாஷிற்கு பதில் தாமரையின் காலில் பலமாக அடிபட்டது. தாமரை ரத்த வெள்ளத்தில் கீழே விழ ஆகாஷ் தாமரை என்று கத்திக்கொண்டே ஓடி வந்து அவளை தூக்கினான். தாமரை, கண்ணு திரடி, தாமரை என்று கதறினான். மோகனா அந்த இடத்திலிருந்து மெல்ல நழுவ பார்த்தாள். ஆனால் அங்கிருந்த செக்யூரிட்டிகள் அதற்குள் அவளை தடுத்து பிடித்தனர். ஆகாஷ் மருத்துவமனைக்கு தாமரையை தூக்கி கொண்டு சென்றவன் மருத்துவமனை வராண்டாவில் தலையில் கை வைத்து அமர்ந்திருந்தான். அவனது சட்டை முழுவதும் இரத்த கரைகள் அவனது இதயத்தை அறுத்தன. நான் எவ்வளவு பெரிய முட்டாள், அவளை போய் நம்பினனே, எனக்காக தாமரை தன் உயிரையே கொடுக்க துணிஞ்சிட்டாளே என்று அழுது கொண்டிருந்தான். அப்பொழுது டாக்டர் வெளியே வந்தவர், பயப்பட ஒண்ணு இல்ல சார், காலில் ஒரு சின்ன எலும்பு முறிவு தான், ஆனா சரியான நேரத்துல நீங்க தள்ளினதுனால பெரிய ஆபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு என்றார். ஆகாஷ் உள்ளே சென்று தாமரையை பார்த்தான். அவள் மயக்கம் தெளிந்து மெல்ல கண்ணை திறந்ததும் ஆகாஷ் அவளது கையை பிடித்து கொண்டு அழுதான். என்ன மன்னிச்சிரு தாமரை, நான் அந்த மோகனாவை நம்பி உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன். அவதான் இதை செஞ்சிருக்கான்னு எனக்கு இப்போ புரியுதுடி என்றான். தாமரை பலவீனமான குரலில், ஆகாஷ், அவ வெறும் கருவிதான், அவளுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு உங்களுக்கு தெரியும், இப்போவாவது அவ முகத்தெரிய கிழிக்கணும் என்றதும் ஆகாஷ் கோபத்தில் எழுந்து நின்றான். இனி அவளை நான் விடமாட்டேன் தாமரை என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தான். ஆனால் மோகனா அவ்வளவு எளிதில் சிக்கக்கூடியவள் அல்ல. அவள் ஏற்கனவே அங்கிருந்து தப்பித்து விசாலாட்சியின் வீட்டிற்கு சென்றிருந்தாள். அம்மா, நீங்க சொன்ன வேலையை கரெக்டா முடிஞ்சது, ஆனா அந்த தாமரை இடையில வந்து கெடுத்துட்டா. இப்போ போலீஸ் என்ன தேடுவாங்க, என்னை ஏதாவது ஒரு இடத்துல ஒளிச்சு வைங்க பிளீஸ் என்று கெஞ்சினாள். விசாலாட்சி குரூரமாக சிரித்தவர், நீ கவலைப்படாத மோகனா, உன்னை யாரும் தொட முடியாது. ஆனா இப்போ ஆகாஷ் உன்னை தேடி இங்கதான் வருவான். அவன் வரும்போது அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியே காத்துக்கிட்டு இருக்கு என்றார். ஆகாஷ் ஆவேசமாக தனது காரை விசாலாட்சியின் வீட்டை நோக்கி செலுத்தினான். அவனது கண்களில் ரத்தம் தெரித்தது. தன் மனைவியை கொல்ல முயன்ற எவரையும் அவன் விட்டு வைப்பதாக இல்லை. ஆனால் அந்த வீட்டில் அவன் காணப்போகும் காட்சி அவனது வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றப் போகும்
ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்த போகிறது. அது மோகனாவை பற்றியது மட்டுமல்ல, ஆகாஷின் மொத்த குடும்பத்தை பற்றியதுமே கூட.